தினம் ஒரு பரிகார ஸ்தலம். சொந்த வீடு கட்ட தரிசிக்க வேண்டிய ஆலயம். வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். சொந்த வீடு கனவு நிஜமாக செல்ல வேண்டிய ஸ்தலம் எது என்று தெரியுமா? பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று சொந்த வீடு கட்ட தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள்: தீராத நோய்களை தீர்க்கும் ஆலயம். முருகம்மைக்கு முருகப்பெருமான் அருள் காட்சி தந்த ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு அருகே சிறுவாபுரியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம். முன்னொரு காலத்துல முருகம்மைங்கிற முருக பக்தர் இந்த ஸ்தலத்துல வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எந்த நேரமும், அதாவது சதா சர்வ காலமும் முருகா முருகான்னு முருகனையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி எந்த நேரமும் முருகனையே நினைச்சு அதீத கடவுள் பக்தியில முருகம்மை இருக்கிறது அவங்க கணவருக்கு பிடிக்கல. அப்ப ஒரு நாள் அவரு என்ன பண்ணாருன்னா, கோபத்துல முருகம்மை கைய வெட்டிட்டாரு. அப்பவும் முருகம்மை கொஞ்சம் கூட மனம் கலங்காம இதையும் முருகனே சரி செய்வார்னு அந்த வழியிலையும் முருகா முருகான்னு முருகனையே நினைச்சு வணங்குனாங்க. முருகப்பெருமானுக்கு தான் இலகுன மனசாச்சே. தன்னுடைய பக்தருக்கு ஒரு கஷ்டம்னா அவர் எப்படி பொறுப்பாரு? முருகம்மையோட பக்திய கண்டு மெச்சி முருகப்பெருமானே நேரில் வந்து வெட்டப்பட்ட கைய சரி செஞ்சு முருகம்மையோட துயர துடைச்சாராம். இப்படி பல அதிசயங்கள் இத்தலத்தில் முருகப்பெருமான் தன்னை சரணடைஞ்சவங்க வாழ்க்கையில நிகழ்த்தியிருக்கிறாரு. மேலும் ராமபிரானோட பிள்ளைகளான லவகுசாவுக்கும் ராமருக்கும் போர் நடந்தது இந்த ஸ்தலத்துலதான். இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். தீராத நோயால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு கிருத்திகை அப்ப வந்தீங்கன்னா தீராத நோய்கள் எல்லாம் சரியாகும் என்கிறார்கள். அதே மாதிரி எதிரிகள் தொல்லை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தேய்பிறை செவ்வாய்க்கிழமை அப்ப சூரியன் அஸ்தமித்த பிறகு முருகனுக்கு திரிசதி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் உங்க பிரச்சனை சரியாகும். மேலும் நீண்ட நாள் சொந்த வீடு அமையாதவங்க சிறுவாபுரி முருகனை 9 வாரம் செவ்வாய்க்கிழமைகள்ல இங்க வந்து 4 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா கட்டாயம் சொந்த வீடு அமையும்னு சொல்றாங்க. இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சின்னம்பேடு, சிறுவாபுரி 601206, திருவள்ளூர் மாவட்டம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் கடன் பிரச்சனை தீர என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். கடன் பிரச்சனை தீர தேய்பிறை பிரதோஷம் அல்லது திங்கட்கிழமைகளில் திருவாரூர் சென்று அங்குள்ள ருண விமோச்சன லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் கடன் தீரும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். சொந்த வீடு கட்ட தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.